தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். அதாவது பாரிசாலன் அவர்கள் ரொம்ப வாய்த்துமரா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. அதாவது சீமான் அவர்கள் நேத்தி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. முக்கியமா திமுக அதிமுகல தான் முதல் முறை ஆட்சி இருக்கிறது ஒரு மகிழ்வு தருது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு உடனே பாரிசாலன் இவிஎம் மோசடி செய்து விஜய் அதிகாரத்துக்கு வந்து விட்டார், அவரை ஏன் வாழ்த்துகிறாய் துரோகி, இலுமினாட்டி விஜய் வாழ்த்து சொல்லுகிறாயே துரோகி, காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார், அதை வாழ்த்து துரோகி, திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு விஜய் எப்படி மாற்று, தமிழர்களை ஏமாற்றாதே துரோகி என்ற இதே பதிவை நான் பதிவிட்டிருந்தால் நாதாக கட்சியின் ஐடி விங் இப்படித்தான் என்னை கடித்திருப்பார்கள். உங்கள் கட்சியின் கட்டமைப்பை கவனம் செலுத்தி அடுத்த முறை வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு கார்த்திகேய செல்வன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுவனை எல்லாம் ஒரு ஆடு மயிருன்னு அவன் செய்த தவறுகளை நான் சுட்டிக்காட்டிய பொழுது என்னிடம் கடந்து போங்க என்று பேசிய உறவுகள் கடந்த 6 மாதங்களாக இந்த சிறுவனுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பதிவிலும் யாரோ போட்ட பதிவுகளை எல்லாம் நாதாக்கா பொறுப்பாளர்கள் போட்டது போல பேசிக் கொண்டிருக்கிறான், இப்போ புரிகிறதா? வலையொலி லாபம் ஈட்டுகிறதுக்காக நாம் தமிழரை விமர்சித்து பார்வையாளர்களையும் வயிற்றையும் வளர்ப்பவன் இவன், தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு இடையூறு இவன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேய செல்வன் போட்டிருக்காரு. இதுக்கு உடனே ஒரு தமிழ் தேசியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இப்படி மயிரெல்லாம் இவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை போட்டிருந்தாரு. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான ஒரு தளபதியான பாக்கியராஜன் அவர்கள் சொல்லும்போது, தம்பி உண்மையில எனக்கு கோபம் வரும், இவ்வளவு மரியாதையெல்லாம் நீ பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது சீமானவர்கள் வாழ்த்து தெரிவிச்சா இவருக்கு எங்க வலிக்குது அப்படின்றது தெரியல, அது அரசியல் மாண்புட அறிவு கெட்டவனே அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இந்த பாரிசாலன் நாம் தமிழர் கட்சின்ற சண்டை மிக பெருசா போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. தமிழ் தேசியன்ற போர்வைக்குள்ள சாதியத்தை பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான பாரிசாலன் போன்றவர்களெல்லாம் தமிழ் தேசியவர்களும் சரி மக்களும் சரி ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.